திரு லோகேஷ். அலையலையாக தாவேக்கால் இணையும் மாற்றுக் கட்சியினர் பார்க்குறோம். இன்றைக்கி கூட நிறையா முக்கியமான நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள், திரை பிரபலங்கள்லாம் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்து வருவதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கட்சியிலும் இவ்வாறு இணைப்பு என்பது வழக்கமான ஒன்று தான், அரசியல் நகர்வு தான் அப்படின்னு சொன்னால் கூட தாவேகா ஒரு தூய ஆட்சியை கொண்டு வருது, ஒரு மாற்று சக்தியாக முன்வைத்த முழக்கங்களை வைத்து தான் தமிழகத்தில் ஆட்சி பிடித்தது. ஆனால் வழக்கம் போல் ஆண்ட கட்சிகளுக்கு இணையாக இப்படியான அரசியல் நகர்வுகளையும் நகர்த்தி கொண்டே இருக்கிறது. கட்சியை நோக்கி வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், வராங்க நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. ஆனால் அந்த வருவதற்கான சில அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறது தாவேகா அப்படின்ற விமர்சனங்களும் இதன் மீது தொடர்வதை நம்ம பார்க்குறோம். லோகேஷ், இன்றைய இந்த நிகழ்வு எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட் வந்து ஐயுஎம்எல் 60 இயர்ஸாக வந்து டிஎம்கே கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும், நம்ம கொஞ்சம் வரலாறு புரட்டி பார்க்கும்போது அதே ஐயுஎம்எல்லை எவ்வளோ தடவை கூடவே இருக்கிறதுக்காக எத்தனை தடவை உடைச்சிருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும், உடைக்கப்பட்டதுன்றதையும் பார்க்கணும். இது வந்து ஒரு 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 பெரிய பார்ட்டி இருக்குது அப்படின்னா, அந்த பார்ட்டி கூட ஒவ்வொரு தலைமை, வெவ்வேறு தலைமைகள், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் அதை சேர்ந்து ஒரு ஒரு ஆட்சி அமைக்குது அப்படின்றப்போ, அவங்களுக்கு அப்போ உரிய அங்கீகாரம் கிடைக்காதப்போ அது அப்படியே பழகி போச்சு, நமக்கு இதுதான் நார்மல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ட்ராவல் இருக்கும்போது ஒரு பெரிய ஷிஃப்டிங் உருவாகுது. அவர் மாநாட்டில் சொன்ன விஷயம், ஆட்சிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு, அதில் அவர் வந்து பின் வாங்கவே இல்லை. ஓகேங்களா, அது மட்டும்தான் அவர் கொடுத்த ஓப்பன் ஆஃபர். ஓகேங்களா, அதை தாண்டி அவர் எந்த ஆஃபருமே யாருக்குமே கொடுத்ததே கிடையாது. ஆனால் வந்து மக்கள் தேடி வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய ஆஃபரில் அது உண்மையிலே பெரிய ஆஃபர், உண்மையிலே பெரிய ஆஃபர், மறுக்க முடியாத அளவுக்கு பெரிய ஆஃபர். அதுதான் விஷயம். இது நம்ம கவனிக்கணும். எங்கே விஷயம்னா, இப்போ நாங்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி. ஓகேங்களா, இப்போ தாவேக்காவோட எழுச்சி யாருக்கு என்ன காட்டுது, யாரோட வீழ்ச்சி, இந்த மாதிரி டிஸ்கஷனுக்குள்ளெலாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்டியும் புதுசாக எவால்வ் ஆகும்போது அந்த பார்ட்டிக்குன்னு ஒரு பேஸ் உருவாகும். இப்போ நாங்கள் வந்து 2017 ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு அப்புறம் உருவானோம். 10 லட்சக்கணக்கான பேர் வந்து கலந்துக்கிட்டதுலேருந்து ஒரு 2.5 லட்சம் பேரோட மெம்பராக ஆரம்பித்த பார்ட்டி எங்கள் பார்ட்டி. எங்களோட சேர்ந்து சமகாலத்தில் பல இயக்கங்கள் உருவானாலும் இன்றைக்கு வரைக்கும் நிலச்சி நிற்கிறது நாங்கள் தான் அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெருமை இருக்குது. ஸோ அந்த என்ன அஜெண்டா எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு, அஃப்கோர்ஸ் நாங்கள் நீயே தலைவன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கான்செப்ட் தான் இன்றைக்கி வந்து மிஸ்டர் மலை கொண்டு வந்திருக்காரு. அவரும் ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுறார். அந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, விஜயனா வரும்போதே அவருக்குன்னு ஒரு பேஸு 30 வருஷமாக ஒரு கோடி பேருக்கு மேலே கொண்டு வந்தார். அது எலெக்ஷன் நேரத்தில் அவரோட இவ்வளவோ தடைகள் வந்தும் ஒரு கன்விக்ஷன் காரணம், அவரோட பர்சனல் கன்விக்ஷன் காரணமாக அது ஒரு கான்ஃபிடன்ஸ் மக்களுக்கு கொடுத்தது. அந்த கான்ஃபிடன்ஸோட விளைவு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த விக்ட்ரி, அதாவது மற்ற தலைவர்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணட்டும் பார்க்கலான்னு இருந்த தலைவர்களுக்கு அந்த விக்ட்ரி வந்து ஒரு இதுவாக இருக்குது, ஒரு சமிகையாக தெரியுது. அதாவது ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜென்ரேஷன் முடியும் போதும் ஒரு ஷிஃப்ட் வரும். எப்படி 50s 60s ஒரு ஷிஃப்ட் வந்து அப்புறம் மறுபடியும் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் வர வேண்டியது, அன்றைக்கி ஜெயலலிதா அம்மா கேப்சர் பண்ணதுனால கலைஞர் அவங்களோட ஃபைட் பண்ணி அது ஒரு ஷிஃப்ட் போச்சு. அந்த டைமில் தான் இன்றைக்கி இருக்கிற பல கூட்டணி கட்சிகள் உருவாயிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் அந்த ஜல்லிக்கட்டு டைமும் அது ஒரு ஷிஃப்ட். அந்த ஷிஃப்டோட அது வந்து நடக்கவே இல்லை அப்படின்ற ஒரு இது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, 2 பெரிய தலைமை இறந்தாங்க. ஸோ அந்த 2 தலைமை இறந்தனால என்ன ஆச்சு அப்படின்னா, கட்சிகள் அவங்க இருந்த கட்சிகளே வந்து பெரிய அளவுக்கு போல் சேஞ்ச் ஆகுது. அதாவது அவங்களோட வாக்கு சதவீதம் சொல்ல வரல, நார்த் போல் சதர்ன் போல் மாதிரி. எந்த ஆங்கிள் அப்படின்னா, டிஎம்கே வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் பார்ட்டியாக இருந்தது, ஒரு லீடர்ஷிப் ட்ரிவன் பார்ட்டியாக மாறுது. ஏடிஎம்கே வந்து லீடர் ட்ரிவன் பார்ட்டியாக இருந்தது, ஒரு ஆர்கனைசேஷன் பார்ட்டியாக வந்து செயல்பட ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு தேர்தல் 2 தேர்தல் கை கொடுத்தாலும் லாங் ரன்னில் அது கை கொடுக்காம போகுதுன்றது நமக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் தெரியுது. ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, காங்கிரஸ் வந்து தாவேகாக்கு ஃபஸ்ட்டு ஆதரவிச்சாங்க, சரி ஓகே. இடதுசாரிகள் வந்து ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அரசியலுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களா அப்படின்றது இன்னும் அவங்க குழு ஃபார்ம் பண்ணி அஃபிஷியலாக அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்றது ஓகே. இப்படி வெளியிருந்து ஆதரவு ஆட்சி பங்கு இல்லாமல் மற்ற கட்சிகளிலிருந்து, அதாவது நம்ம ஏடிஎம்கே பற்றி பேசுகிறோம், டிஎம்கேலேருந்து கூட முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதின்ற பேரில் இருக்கவர் கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அந்த மாதிரி பல நிகழ்வு இருக்குது. எல்லா கட்சியுமே இந்த எஃபெக்ட் வந்து இர்ரெஸ்பெக்டிவ், தாவேக்காவோட வளர்ச்சி வந்து எல்லா கட்சியிலையுமே வீழ்ச்சி இருக்குது. அந்த வீழ்ச்சியை அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க ஃப்யூச்சரில், அது இதுவாக இருக்க போதான்றது அந்தந்த பார்ட்டியோட பிரச்சனை. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நேற்று டிஎம்கேக்கு இருந்த பிரச்சனை
நாளைக்கு தாவேக்காக்கு வரும். அதாவது இந்த எலெக்ஷனில் தாவேக்கா தனியாக நின்றே ஒரு ஒரு சாதனையை பண்ணியிருக்கு. அடுத்த எலெக்ஷன் அவங்க தனியாக நின்றுருந்தாலும் இதை விட பெரிய சாதனை பண்ணியிருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு கூட்டணிகள் வரும்போது இவ்வளோ பேர் இருக்கும்போது, கட்சிக்குள்ள இவ்வளோ பேர் இணையும் போது அது முழு சாதனையாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியுமா? அந்த முழு சாதனையாக இருந்தால் இந்த சிக்கல்களே இல்லையே. கரெக்ட். ஆனால் இத்தனை இந்த நம்ம ஹிஸ்டரியில் இல்லாத சாதனை தானே. தீய சக்தி என்று சொல்லி முழக்கங்களை முன்வைத்து ஆட்சி பிடித்து அதே தீய சக்தியில் இருந்த முக்கியமான கூட்டணிகளை தன் பக்கம் வயப்படுத்தி விட்டார். தீய சக்தின்றது ஒரு கட்சி போல அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு பெரிய கிராண்ட் ஆஃபர் பண்ணாரு. அது வந்து முன்னாடியே கொடுத்தது, அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு முன்னாடியே. கூட்டணி கட்சிகள் முழுமையா வந்துடணும். இப்போ இடதுசாரிகள் பார்த்தோம், விசிகா பார்த்தோம், இப்போ ஐஎம்எல் மட்டும்தான் இல்லை திமுக கூட்டணி தான் நாங்கள் இருக்கிறோம், திமுகவெல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அந்த தலைவர் சொன்னதாக கூட வலைதளங்களில் நிறைய செய்திகள் வந்தது. ஆனால் அவர் கூட இப்போது தற்போதைய சூழல் வந்து அப்படி இல்லை அப்படின்னு நம்ம காதர் மைதீன் பேசினதை நம்ம பார்த்தோம். அப்போது முழுமையாக நீங்கள் எங்களோட வந்துருங்க அப்படின்ற இடத்தில் தாவேக்காவும் ஒரு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா, ஒரு அழுத்தத்தை செய்கிறதா? அது அரசியலா அப்படின்னா அரசியல் தான், அது மறுப்பதற்கு எல்லா கட்சியும் பண்ணாங்க தான், அதே தான் தாவேக்கா பண்ணுதா அப்படின்ற ஒரு அந்த கேள்விக்கான பதில் நான் அங்கே தான் சிக்கலாகவே சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு தனித்து ஜெயிக்க முடிஞ்ச தாவேக்கா நாளைக்கு வந்து கூட்டணி கட்சிகளோட பலத்தோட ஜெயிக்கும். நாளை கழிச்சு கூட்டணி கட்சிகளால தான் ஜெயிச்சதுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுமான்ற கேள்வி இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு தள்ளப்பட்டு தானே இப்போ தனித்து அது அந்த சிச்சுவேஷன் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, நான் அதுதான் சொல்றேன். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் லோகேஷ் உறுதியா கூட்டணி கட்சிகள் வந்து அதை கிளைம் பண்ணுவாங்க தானே. இப்போ விசிகா தலைவர் கூட நிறைய இடங்களில் பேச ஆரம்பிச்சு போஸ்டிங் இருக்கு, 2 இடங்களில் வந்து நீங்க குறைவா பேசாதீங்க, 2 இடங்களால் தான் ஆட்சி அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம பார்க்கிறோம் போஸ்டிங் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் பஞ்சமே கிடையாது. அப்ப நம்ம தனித்து அப்படின்ற அதை கிளைம் பண்ண முடியுமா தாவேக்காவலன்னு கேட்கிறேன். இல்லை, நான் அங்கே தான் விஷயம் சொல்ல வரேன். இங்க மற்றதுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ இருக்க வித்தியாசம் என்னன்னா, நீங்க வந்து குவாலிட்டி குவான்டிட்டின்னு பார்க்கும்போது அவங்க குவான்டிட்டிக்கு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இங்க குவாலிட்டி மினிஸ்ட்ரியல் போஸ்ட் இந்த மாதிரி விஷயம். இப்போ தாவேக்கா வந்து உங்களுக்கு இவ்வளோ எண்ணிக்கையில் இருந்தாலும் இந்த போஸ்டிங், இந்த வாரியங்கள், இந்த ஒரு மேயர் பதவியோ நகராட்சி பதவியோ ஏதோ ஒரு விஷயம், ஓகேங்களா, அது சீட் ஷேரிங்கிற ஒரு அந்த மாதிரி குவாலிட்டேட்டிவாக அவங்க ஆஃபர் பண்ணுறதுக்கான வாய் அதுதான் அப்படி தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ லார்ஜ் க்ரௌட் தாவேக்கா நோக்கி வரும்போது, அதாவது டிஎம்கே கூட்டணிகளும் வருது, ஏடிஎம்கே இருந்தவங்களும் வராங்க, ஆஃபர் பேஸ்டாக தான் போயிட்டு இருக்கோம். அது நடக்க தானே போகும். நீங்கள் அதை தவிர்க்க முடியாது இல்லையா? ஆஃபர்னா இது வந்து எப்படின்னா நம்ம ஓப்பனாக பேக்ரவுண்டில் கை மேலே துண்டு போட்டு பேசுகிற ஆஃபர் கிடையாது. எலெக்ஷனில் ஒரு கூட்டணி நின்று அஃபிஷியலாக டீல் சைன் பண்ணுமோ அதில் எத்தனை தொகுதி நிற்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிறேன் லோகேஷ். நான் முன்னமே நான் குறிப்பிட்டேன் உங்ககிட்ட, ஆஃபர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிகாரத்திற்காக செல்கிறோம், ஆட்சியில் அதிகாரத்தை சுவைப்பதற்காக செல்கிறோம், அப்படிலாம் மிக சரியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் கொள்கை, கூட்டணி, கோட்பாடு, தீய சக்தி, நாங்கள் மாற்று அரசியலை முன்வைக்கிறோம்னா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் மாற்று அரசியல் அப்படின்ற அந்த விமர்சனங்கள் ஒரு விஷயம் எல்லாமே உருவாகுது. நீங்க அப்போ வந்து நீங்க விஜயனோட ஸ்பீச் எல்லா ஸ்பீச்சுமே வந்து முழுசா மைண்ட்ல இல்லைன்றது நமக்கு புரியுது. அவர் நான் மாற்றுன்னு சொல்லி ஏமாற்ற வரலன்றதை தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும். இங்கே அவர் தெளிவாக அவர் முன்னிற்கும் போதே திராவிடத்தை பேஸ் பண்ணி ஒரு கொள்கை தான் இங்கே இருக்குது, அந்த மண்ணுக்கு இதுதான் அது, அதை தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்ட்டு கொள்கை தலைவர்களை கொண்டு வராங்க. ஓகேங்களா? இங்கே இந்த திராவிடன்றது எப்படி வருது? அந்த சோஷியலிசம், கம்யூனிசம் அதை தாண்டி வந்து இந்த நம்ம மண்ணுக்குன்ற தேவையான ஒரு விஷயமா, ஒரு கொள்கையாக நம்ம இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி, இனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். அது கொள்கையாக இருக்குது. அதில் நம்ம என்ன செய்கிறோம், அதில் ஒவ்வொரு விஷயம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ திராவிடன்ற இருக்கப்போ நதிநீர் பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்குது, அதில் நம்ம ஸ்டாண்டு வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு மாறும். அது கொள்கையோட பேர் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு, இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பு நேற்று மேகதாதுக்கு எல்லாருமே யுனானிமஸாக எல்லா கட்சியும் தான், ஏன் எதிர்கட்சி கூட தான் சேர்ந்து எல்லாருமே தான் செஞ்சாங்க. இல்லை, அந்த கொள்கைகள் இதில் எங்கே முரண்பாடு வரப்போகுது, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது தானே? முடியாது. அதான் சொல்றேன், கொள்கையில் இங்கே எங்கே முரண்பாடு வருதுன்னு, மாநிலம் தொடர்பான பிரச்சனை வேற வழியே இல்லை, எல்லாமே ஆதரவு தெரிவிச்சு தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன், இங்கே கொள்கையில் முரண்பாடு எங்கே வரப்போகுதுன்றது தான் கேள்வி. ஓகேங்களா? ஏன்னா இவங்க எல்லாருமே சமகாலத்தில் வளர்ந்த பார்ட்டிஸு, அதே சமயம் சம மைண்ட் செட்டில் வளர்ந்தவங்க தான் எல்லாருமே. ஸோ இது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக அவுட் ஆஃப் த பாக்ஸை யோசிச்சு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக யாரும் எதுவும் செஞ்சிட போகிறதில்ல. இன்றைக்கி ஜென்சிக்கு வந்து ஜென்சி தான் வந்து எல்லாமே ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு டிஎம்கே எவ்வளோ தினமும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு அதை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் விஜயன்னா ஜென் ஆல்ஃபா வரைக்கும் போயிட்டார். அடுத்து இருக்கிற 2 ஜென்ரேஷனுக்கு அவர் கையில் ஓட் பேங்க் இருக்குது. இல்லை, ஆனால் அது அவர் தாவேக்கா அதை எப்படி தக்க வச்சுக்க போகிறது தான் டாஸ்க்.
அதற்கான வேலைகள் தான் வெவ்வேறு வடிவங்களில் போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தாவேக்கா அதெல்லாம் இது ஒரு உக்தி அப்படின்னா அப்படி தாவேக்கா ஆரம்பிச்சதுலேருந்தே எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஆர்கானிக். அது எப்படியோ ஆர்கானிக்காக நடக்குது. ஒரு உண்டு சக்தி ஆரம்பத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து ட்ரிகரே வரலாம். ஆனால் அதுக்கப்புறம் அது ஆர்கானிக்காக நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஒரு ஒரு அதிருப்தியாக இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து சேரும்போது இது அப்போ ஓப்பனிங் இருக்குன்றப்போ அதை அடுத்தவங்க பார்க்கும்போது வந்து சேரதுக்கான நேச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இங்கே எதுவுமே வந்து வந்தே ஆகணும், இங்கே குதிரை பேரம்ன்ற விஷயம்லாம் வந்து சும்மா டேர்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் அவங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்ததுனால அவங்க அந்த பார்வையில் பார்க்குறாங்க. இங்கே அந்த மாதிரி நடக்கல. ஏன்னா வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் முதல்ல அதுதான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபர் சொன்னார் மாநாட்டில். அது ஆஃபராக பார்த்தால் ஆஃபர், கொள்கையாக பார்த்தா கொள்கை. அதை தவிர அவர் எதுவுமே செஞ்சதில்லை. இப்போ நடக்கிறது எல்லாமே ஆர்கானிக், அவ்வளோதான். அது காலத்துக்கான கட்டாயம். அதை எப்படி தாவேக்கா ஹேண்டில் பண்ணி இவ்வளோ பேர் அகாமடேட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்றது தான் டாஸ்க். ஸோ மாற்றுக் கட்சியினர் வந்து தாவேக்கா நோக்கி வருவதற்கு அது ஒரு இயற்கையான வளர்ச்சி தான், ஆர்கானிக் க்ரோத் தான். இது ஆர்கானிக்காக தான் பார்க்குறோம். இதில் எதுவும் அரசியல்லாம் இல்லை, கணக்கு வழக்குகளாக இல்லை. ஆர்கானிக் அதாவது இதில் இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கு. கண்டிப்பாக நான் வந்து எந்த கையில் வாட்ச் நம்ப முடியாது இல்லை, பேசலாம். அது லோகேஷ், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து பார்வை. மாற்று அரசியலுக்கு 40 விழுக்காட்டினர் 51, திராவிட எதிர்ப்பிற்கு 8-9, எழுச்சி இல்லை என்று 52-40. ஏறக்குறைய எழுச்சி இல்லை என்பதற்கும் மாற்று அரசியலுக்கும் ஏறக்குறைய கொஞ்சம் வேறுபாடு தான். கொஞ்சம் வேறுபாடு தான். எதிர்பார்க்க வாக்கு வந்து 52%. அதாவது இது மற்ற எல்லாருக்கும் சேர்த்து 52 அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இதில் நான் எல்லாருமே சொல்லும் போது எழுச்சி இல்லைன்னு நம்ம வந்து அவ்வளோ பேசணும் சொல்லும் போது நான் அதை என்னால் நம்ப முடியலை. ஏன் அப்படின்னா உண்மையிலே தாவேக்காக்கு ஆஃபர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 3 லட்சம் பேர் அவங்க சொந்த நிர்வாகிங்க இருக்காங்க. இது ஃப்ரெஷ் பார்ட்டி. அவ்வளோ பேர் உள்ளே வருது, அவங்களோட சுய விருப்பத்தில் வராங்க. இந்த சுய விருப்பத்தில் வரவங்கள நோ அப்படின்னு சொல்லி பார்ட்டி ஸ்டார்டிங்கில் எப்படி டோர் க்ளோஸ்டாக இருந்ததோ அதே மாதிரி க்ளோஸ்டாக இருக்க முடியாது. இது ஏன்னா ஒரு ஒரு ஆளுங்கட்சியாக மாறிடுச்சு. அதை நோக்கி வரவங்கள நம்ம வரவேற்று தான் ஆகணும். அது எல்லாருமே வரவேற்கிறோமா இல்லையா அப்படின்றது இப்போ ஒருத்தருக்கு நோ ஒருத்தருக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல இல்லை இப்போ. அதுதான் எங்கள் விஷயம். அதே மாதிரி ஒரு இப்போ எங்களோட பார்ட்டி நான் சொன்ன மாதிரி ஒரு என்னென்னா நாளைக்கு ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டி இது தாவேக்காக்கு கூட போய் நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பசங்க ஏற்றுனாங்கன்னா நான் மறுத்தாலும் அதுதான் நிஜம், நான் நம்பி தான் ஆகணும். அப்படி தான் நீங்கள் நடந்துட்டுருக்கு. சரிங்களா? ஒருத்தருக்கு பார்ட்டியில் ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கலாம், ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அந்த முரண்பாடுகள் வெளிப்பாடு தான் அதை நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் கட்சி விட்டு தனியாக வெளியே வராங்க, சில பேர் கட்சியோடு வராங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ஒரு விஷயம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் நான் இங்கே இன்டிகிரேட் பண்ணி பார்க்குறேன். விஜய் அண்ணாவோட வெற்றி தான் அந்த வெற்றி. ஓகேங்களா? அந்த வெற்றி எப்படி வந்து மென்மேலும் வந்து சர்வைவ் ஆக போகுது. அடுத்து இருக்கிற நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னும் 2 ஜென்ரேஷனுக்கு அது இருக்க போகுது. ஏன்னா வாக்காளர்கள் ஜென் ஆல்ஃபா வரைக்கும் இருக்காங்க. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் அந்த குவாலிட்டேட்டிவ் ஆன எப்படி அது வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது மாற்று அரசியல் திராவிட எதிர்ப்பு. அதனால் விஜய் அண்ணாவிற்கு கிடைத்த வாக்கு விஜய் அண்ணாவை பார்த்து வாக்கு செலுத்தி விடுவார்கள் அப்படின்னு நம்புறீங்க. நம்ம தொடர்ந்து ஒரு தலைமை வேணும். மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுக்கு கருத்து பார்வை. என்ன கொள்கையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைமை வேணும், ஒரு முகம் வேணும்.